கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி தரும் நேரும் இருளானதோ. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, மதுரமானது, இனிமையானது, சுவையானது இல்லையா? அப்படிப்பட்டதான வாழ்வு கசப்பானதோ, ஒளி தருகிறதான, ஒளி தர வேண்டியதான நேரம் கருகி போயிடுச்சா? அந்த மரத்தை பார்க்கும்போது அணில் கடிச்சு போடுச்சுன்னு தெரியாது, அல்லது சில வண்டுகள் கடிச்சிடும். அதான் அந்த பாடல் சொல்லுது, மதுரமான வாழ்வு கசப்பானதோ. கண்களை மூடி பாடுவோம். ஒளி தரும் நேரம் இருளானதோ, மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி தரும் நேரம் இருளானதோ. பாடுங்க. இருக்கின்றார் வலக்கரம் தாங்குவ கலங்காதே, வலக்கரம் தாங்கு கலங்காதே. உனக்குள் யாருக்கு பாருங்க, ஆமென், பெரியவர் உனக்குள்ளே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவா. அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவா. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நாம் ஆராதிக்கிறதான் இயேசு என்றும் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்கள் அந்த மதுரமான காரியங்கள் கசப்பாய் மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது கசப்பா மாறுதுன்னா தேவன் ஒரு திட்டத்தோடு தான் அதை மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க்கு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 33, 34, 35. மார்க்கு அல்லேலூயா. போதும் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. யார அவர் அங்கே திட்டுறாரு? யார அவரு? ஆண்டவர் அங்கே யார அப்பால போ சாத்தானேன்னு சொல்றாரு. யார சொல்றாரு? பேதுரு சொல்றாரு. பேதுரு யாரா இருக்கிறாரு? சீசரா இருக்கு. அந்த பேதுரு அதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லி, அதுக்கு முன்னாடினா அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ என்னை யாருன்னு சொல்றாங்கன்னு சொல்லி சீசர்களை பார்த்து ஆண்டவர் கேட்பாரு. அப்ப கேட்கும் போது பேதுரு என்ன சொல்லுவாரு பாருங்க? ஜீவனுள்ள இதை முழுசா சொல்லுங்க. சரி, அப்படிப்பட்டதான பேதுரு ஆண்டவர் சொல்லுகிறாரு. இயேசு பார்த்து பேதுரை பார்த்து சொல்றாரு, இதை உனக்கு ரத்தமோ மாம்சம் வெளிப்படுத்தல, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்தினார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய உன்னதமான குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு பேதுரு சொன்ன உடனே அங்கே ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதே ஸ்னேகாவை தான் பார்த்து சொல்றாரு, அப்பால போ. அதே ஸ்னேகாவை பார்த்து சொன்னாரு, ஸ்னேகாவை பார்த்து பாராட்டினாரு. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் வரை தான் மரியாதை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என்னைக்கு உன்னை விட்டு வெளியே போதோ அவ்வளவுதான். அப்போ பழைய ஏற்பாடு காலத்தில் நம்ம பார்க்குறோம், சவுல் பார்க்குறோம். அப்போ சவுல் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த சவுல் அவனை மாதிரி அவ்வளோ அழகாக இருப்பானா, அவ்வளோ உயரம், நல்ல ஒரு திடகாத்தமாக இருப்பானா.
சவுலை குறித்து கொடுக்கும்போது அவ்வளோ அழகான ஒரு முகரூபம் எல்லாம் இருந்தது. ஆனால் அவனுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இல்லாமல் போனபடினால அங்கே என்ன ஆகிறது, அவன் தீர்க்க தரிசனம் வர உரைக்கிறவன் எங்கெல்லாம் போறானா அங்கே நின்று தீர்க்க தரிசனம் உரைப்பான். அவ்வளோ அபிஷேகத்தினுடைய காரியங்கள் அவன் மேலே இருந்தது. ஆனால் அவனை விட்டு ஆவியானவர் எடுபட்டு போன உடனே அவன் மேலே வேற ஒருத்தர் வந்துட்டார். யாரு? அசுத்தாவி வந்ததுன்னு வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அவனுக்கு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. அவன் எதையாவது ஒன்றை கேட்பதற்கு தேவனிடத்தில் அவனுக்கு தைரியம் இல்லை. அவனுக்கு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. இருந்த ஒரு ஆளும் செத்து விட்டாரு. அவர் யாரு? சாமுவேல் தீர்க்கதரிசி. அவர் எழுப்பியாவது கேட்கணும்னு சொல்லி ஒரு மந்திரவாதியை வச்சு எழுப்புறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்றேன்னா, தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கும் வரை தான் மரியாதை. எப்படி பணம் நமக்குள்ள இருக்கும் வரை மரியாதை இந்த உலகத்தில் இருக்குதோ, அது போல மேலே போறதுக்கு தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தாதான் மரியாதை. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தாதான் சாத்தான் வந்து நம்மளை ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் எதோ பண்ணுவான். மரம் முறிஞ்சு ஊற மாதிரி இருக்கும். கலகலன்னு இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பான் இல்லையா? மரமே அப்படியே உடைஞ்சு ஊற மாதிரி கண்ணை மூடிக்கணும் அப்படின்னு வந்தா கூட அந்த சத்தம் பயங்கரமா இருக்கும். பயங்கரமான ஒரு சத்தத்தை கொடுப்பான் இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில சொல்லுவாங்க இல்லையா, பேயினுடைய ஆக்ஷன்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில சாத்தான் பலவிதமான காரியங்களை கொடுத்தாலும் வேதம் சொல்கிறது நீதிமானுக்கு ஒரு தீங்கு வராது. அல்லேலூயா. ஸ்னேகா, உனக்கு ஒரு தீங்கு வராது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாரா இருந்தாலும் தீங்கு வராது. அவ ஏதோ பண்றதுக்கு பார்ப்பான். அவ என்ன பண்ணாலும் தேவனுடைய அனுமதி இல்லாம யோபத்தோட முடியல பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். நான் சொல்லுங்க ஆமென். இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா, சர்வ வல்லவர். அவர் யார் சொல்லுங்க? அவர் யாரு? சொல்லுங்க. சர்வ வல்லவர், சாவை வென்றவர். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள் இருக்கும் பொழுது நம்மை ஒரு மனிதனை அசைக்க முடியாது. அசைக்கிறது மாதிரி இருக்கும், முறிகிறது மாதிரி இருக்கும், சாயிற மாதிரி இருக்கும், ஆனா சாய மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. முறிந்து போக மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்க என்ன சொல்லுது? அதே பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பால போ சாத்தானன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த சம்பவத்தை வாசித்தா தான் இந்த சம்பவம் புரியும். தம்மிடத்திலே அழைத்து கிட்ட கூப்பிடுறாரு. தூரகரவங்களாம் கிட்ட கூப்பிடுறாரு. ஒருவன் என் பின்னே, அதாவது நான் செய்கிறத செய்யணும்னு விரும்பினா அவன் தன்னைத்தான் வெறுத்து அவனுக்கு கொடுக்கப்பட்டதான சிலுவை என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. அவனுக்கு கொடுக்கப்பட்டதான சிலுவை என்பது நுகம், பாடு.
அந்த பாடு நுகம் என்கிறதான அந்த சிலுவையை அந்த மனிதன் எடுத்து தான் வரணும். அதான் அந்த லாஸ்ட்ல சொல்றாரு, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவை வச்சுட்டு கிடையாது, எடுத்துக்கிட்டு என் கூட வரணுன்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவை இல்லாம, நன்றி ஆண்டவரே, சிலுவை இல்லாம நீ சிறப்பான காரியங்களை செய்ய முடியாது. அல்லேலூயா. சிலுவை என்கிறதான ஒரு பாடு தேவ பிள்ளைகளுக்கு உண்டு. வேதம் சொல்லுகிறது, பாடுகள் இல்லாத பிள்ளை யாருன்னா யாரு சொல்லுங்களேன் பார்க்கலாம். வேசியின் பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. உனக்கு பாடு இல்லைனா நீ தேவ பிள்ளைகள் இல்லை. இந்த உலகத்தினுடைய அசுத்தமானவர்களுக்கு பிறக்கப்பட்டதான பிள்ளை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப பாடுகள் உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதித்திருக்காங்க. அந்த பாடுகள் எப்படி நம்ம ஒவ்வொரு நேரங்களில் தாண்டி இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வரும்பொழுது எத்தனை பாடுகள் அவருடைய வாழ்க்கையில வந்தது பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஆனா அவங்க வாயில விதைச்ச 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 வார்த்தையின்படி தான் அங்கேயே செத்து போனாங்க. அவங்க வாயில என்னென்ன சொன்னாங்களோ அதன்படி அங்கேயே நடந்துச்சு. அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையின்படி வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்த வார்த்தை படிமா. இதுதான் இன்னைக்கு மெசேஜ். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். ரெண்டு விதமான காரியங்கள். நீங்க யாருக்கு புரியுது? யாருக்கு புரியுறவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஐயா கையை உயர்த்துங்க, சிஸ்டர் கையை உயர்த்திருக்காங்க. இது வரைக்கும் இந்த வசனத்தை நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? எதை இழந்து போவான் அதை சொல்லுங்க பார்க்கலாம். எதை இழந்து போவான்? ரட்சிப்பை இழந்து போவான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக சுவிசேஷத்தின் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். இழந்து போகிறவன். அல்லேலூயா. தன் ஜீவனை இழந்து போகிற அப்ப செத்து போக சொல்றாரா? அல்லேலூயா. ஆண்டவர் செத்து போக சொல்றாரா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு சொன்னா, நீ சாகாத, ஆனா பாவத்துக்கு மரித்து போ. அல்லேலூயா. அப்ப பாவத்துக்கு ஒரு மனிதன் மரித்து போனால் அந்த மனிதனுக்குள்ளே பாவம் கிரியை செய்யாது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அல்லேலூயா, அல்லேலூயா. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் சொன்னா, இந்த உலகத்துக்காக வாழணும், உலகத்தில் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அதை சேர்க்கணும், இதை பண்ணணும், இப்படி வளர்க்கணும் பிள்ளைங்களை, அப்படி இப்படின்னு யோசிக்கிறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட மனிதன் ரட்சிப்பை இழந்து போயிடுவான்னு சொல்றாரு. அதெல்லாம் இல்லைங்க, நாங்க மேலே வந்துடுவாங்க. ஏங்க அதெல்லாம் சும்மா கதை, வர முடியாது. தேவனுடைய வார்த்தை தான் நிறைவேறும். அல்லேலூயா. நல்லாக புரிஞ்சுங்க. 2 பேர் இருந்தாங்க, ஐஸ்வர்யவான் லாசர் இல்லையா? யார் மேலே வந்தது? லாசர் தான் மேலே வந்தாரு. அதான் உண்மை. நீ இருந்த காலத்தில் சுகபோகமாய் வாழ்ந்தாய். நீ எதுக்காவது பாடுபட்டிருக்கியா? எதுக்காவது உபத்திரப்பட்டிருக்காயா? உன் சரீரத்தை ஒடுக்கிருக்கியா? உன் சரீரத்தை ஒடுக்கி தேவனுடைய சுவிசேஷ பணிக்காக செயல்பட்டிருக்காயா? தேவனுடைய ஆலயத்துக்காக செயல்பட்டிருக்காயா? அல்லது தேவனுடைய சுவிசேஷத்தினுடைய காரியங்களுக்காக உன்னுடைய பணத்தை அனுப்பியிருக்கிறாயா? இன்னைக்கு பணித்தலங்கள், வட இந்தியாவில் அநேக பணித்தலங்கள் இருக்கிறது. அங்கே ஒரு பணித்தளத்துக்காக நேற்று விழுப்புரத்தில் ஒரு மீட்டிங்கு, அந்த மீட்டிங்க்கு நாங்கள் போயிருந்தோம், போக்குவரத்து மீட்டிங்கு. அங்கே ஒரு மிஷினரியை பிரதிஷ்டை பண்ணாங்க. அங்கே பணி செய்கிறவர் ஒரு சாட்சி சொன்னார். அங்கே பணி செய்கிறவர் ஒரு சாட்சி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த மிஷினரியை இவங்க தாங்கிறதுக்காக அங்கே வர வச்சு அவங்கள அந்த ஐயாவை பிரதிஷ்டை பண்ணி அனுப்புனாங்க. அப்போ அந்த ஐயா ஒரு சாட்சி சொன்னார். என்னன்னா, ஒரு ஊரா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அந்த மலை மேலே நடக்கணுமா.
3 மணி நேரம் மேலே நடந்தால் தான் அந்த ஊருக்கு போய் சேர முடியும். அந்த ஊருக்கு சேர்ந்த உடனே அந்த மலை மேலே, ஜார்க்கண்ட் பக்கத்தில், பீகார் இருக்கு இல்லையா, ஜார்க்கண்ட் பக்கத்தில், அந்த மலை மேலே சேர்ந்த உடனே அங்கே ஊழியம் செய்யும் போது ஒரு அற்புதத்தை பார்த்துருக்காங்க. சுவிசேஷ கூட்டத்தை நடக்கும்போது இவங்க ஆண்டவரை பற்றி அறிவிக்கும் போது, சுவிசேஷ புக்கெல்லாம் கொடுக்கும் போது சொன்னாங்களாம், இங்கே ஒரு அம்மா இருக்காங்க, முடியாமல் இருக்காங்க, அந்த கடைசியில் அவங்கள சரி பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கிறோன்னு சொன்னாங்களாம். அப்போ அவங்கள என்ன அப்படின்னு சொல்லி கிட்ட போயிருக்காங்க. கிட்ட போகவே முடியலையா, அந்த அளவுக்கு ஒரு ஸ்மெல்லு, பயங்கர நாற்றம். ஒரு குடிசையில் அவங்கள போட்டு வச்சுருக்காங்க. அப்படி நாற்றத்தை பிடிச்சிக்கிட்டே கிட்ட போனாங்களாம். கிட்ட போனால் பிளட்டு ஊற்றிக்கிட்டே இருக்கான் அந்த கயிறு கட்டிலிருந்து. இது எத்தனையோ நாளாக அப்படியே கிடக்குறாங்க, எப்போ செத்து போவாங்க தூக்கி போடலான்னு. அப்படிப்பட்டதான இடத்திற்கு போய், ஆண்டவரே இப்படி நாமத்தை அறிவிக்கும்படி நாங்கள் வந்திருக்கோன்னு சொல்லி அந்த மிஷினரிமார் என்ன பண்ணியிருக்காங்க, ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஜெபம் பண்ணிவிட்டு தண்ணி தெளிச்சுட்டு வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டாங்க. அதோடு முடிஞ்சது. அவங்க சொல்லிட்டாங்க, சுகமானா நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு. அடுத்த வாரம் போகிறாங்க. அடுத்த வாரம் போகும்போது அந்த அம்மா சுகமாகி அங்கே உட்காந்துருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே உள்ள அந்த கிராமமே, அந்த மலைப்பகுதியே ரட்சிக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த இடத்துல பணி செய்கிறத மிஷினரியை தான் நேற்று தாங்கினாங்க. அவங்க தான் வந்தாங்க. அந்த மிஷினரி அங்கே பணி செய்யக்கூடியதான மிஷினரியை தாங்கி மாதம்னா ஒரு 4000 ரூபா, 5000 ரூபா அல்லது 3000 இந்த மாதிரி மிஷினரிக்கு பணத்தை கொடுத்து தாங்குறாங்க. அப்படிப்பட்டதான மிஷினரிகளை தாங்கிறதான நம்ம செய்கிறோமா, அல்லது திருச்சபையை தாங்குறோமா, அல்லது சுவிசேஷ கூட்டத்தை தாங்குறோமா, அல்லது நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோமா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அங்கே, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவனா, எனக்கு, என் பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. நம்ம ஸ்னேகா தான் அடிக்கடி மாட்டிக்குது. ஸ்னேகா, உனக்கு நிறைய பணம் வந்துட்டா என்னம்மா பண்ணுவ? ஜாலியாக செலவு பண்ணா. சரி, அப்புறம் இன்னும் நிறைய வருது. சொல்லுமா, இன்னும் நிறைய வருது, இன்னும் நிறைய வருது, இன்னும் நிறைய வருது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், தன்னுடைய ஜீவனுக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் மனைவிக்காக, என் கணவருக்காக, இப்படி தனக்காகவே, தனக்கு, எனக்கு, எனக்கு, எனக்குன்னு சேர்த்து வைக்கிறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் விரும்பல. ஆண்டவர் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அடுத்த லைன்ல என்ன சொல்றாரு? வாசிமா, சகிலா வாசி. என் நிமித்தமாகும், சுவிசேஷத்தின் நிமித்தமாகும் தன் ஜீவனா, உன் சரீரத்தை இழங்க. சில நேரம் நீ சாப்பிடாம கூட இருப்ப, அந்த சாப்பாடை யாருக்குன்னா கொடுத்துருப்ப, இல்லை உன் கையில் இருந்த காசை கொடுத்துருப்ப. உன்னுடைய சரீரத்தை ஆண்டவருக்காக உபவாசமாக இருந்து தேசத்தின் ஜனங்களுக்காக நீ ஜெபம் பண்ணியிருப்ப. இப்படி உன் சரீரத்தை ஒடுக்கணும். உன் சரீரத்தை நீ ஒடுக்காம விட்டுட்டுனா, அது சரீரம் என்ன, மாம்சமோ பலவீனம் உள்ளது. அல்லேலூயா. அது தலையை தூக்கும். நீ சரீரத்தை ஒடுக்கலன்னா உன் தலையை தூக்கும். உன்னை வாழ விடாது. உன்னை பரிசுத்தமான வாழ்க்கை உன்னால் வாழ முடியாது. அது உன்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். மாம்சம் உனக்குள்ள கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு மாடு காலை கையை தூக்கிட்டு ஓடுதுன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? திமிர் பிடிச்சி ஓடுது. அது மட்டும் இல்லை, அது கொம்பில் எங்கன்னா மண் கொட்டி இருந்ததுன்னா அந்த மண்ணை குத்தி கலரும். பார்த்துருப்பீங்களா? அது எந்த மாடாக இருந்தாலும் கலரும். கொம்பில் குத்தி தூக்கி விடுச்சுன்னா மண் எங்கேயோ போய் விடும். அந்த மாடு எதிர்க்க யாருன்னா ஒருத்தர் மாட்டினாங்களா, சில நேரத்தில் மாட்டியிருக்காங்க, அப்படியே கொம்பில் தூக்கி போட்டுரும். அதில் சிலர் மறிச்சிருக்காங்க, சிலர் காயப்பட்டிருக்காங்க. சொல்கிற வெறி கொண்டதை போல
நமக்குள்ள நம்முடைய சரீரத்தை ஒடுக்காம இருந்தா நமக்குள்ள அந்த புத்தீனங்கள் உண்டாகும். அப்ப நம்ம என்ன எதுல சார்ந்திருக்கணும்? ஆண்டவரை சார்ந்திருக்கணும், சுவிசேஷத்தை சார்ந்திருக்கணும், ஊழியத்தை சார்ந்திருக்கணும், தேவ பிள்ளைகளை சார்ந்திருக்கணும், ஐக்கியத்தை சார்ந்திருக்கணும். இல்லைன்னா உங்களை காலி பண்ணிடுவாங்க, சாத்தான் காலி பண்ணுவான். நம்ம பன்மையில் இருக்கணும், தனியா இருக்கக்கூடாது. சகோதர ஐக்கியன்றதும் பன்மை தான். ஒன்று சேர்ந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சகோதரிகள் ஒன்று சேர்ந்து, வாலிப பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் ஜீவனை ரட்சிக்க எனக்காக எனக்காக எனக்காகன்னு வாழறவங்க ரட்சிப்பை இழந்துருவாங்க. நல்லா யோசித்தீங்க, பரலோகத்துக்கு எத்தனை பேர் போறாங்க அந்த நாளில் தான் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்துக்காக ஒரு வாழ்க்கை வாழணும். அந்த வாழ்க்கைக்கு யார் தடையா இருந்தாலும் அந்த தடையை அப்புறப்படுத்தணும். ஹல்லேலூயா. என் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், தன் ஜீவனை இழந்து போக விரும்புகிறவன். அதான் நம்முடைய சரீரத்தை, சரீரம்னா நமக்கு உண்டான பணம், நமக்கு உண்டான பொருள், நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக கொடுக்கணும். ஆண்டவர் நமக்கு எதுக்கு கொடுத்துருக்காரு? நம்ம எடுத்துக்கிட்டு மீதியை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். தண்ணி நிறைஞ்சி வாங்கிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணணும்? அதில் கொஞ்சம் அள்ளி வெளியே ஊற்றினா தான் அது கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா அது கீழே தான் போகும். ஹல்லேலூயா. அப்படி ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளே அதிகரிக்க அதிகரிக்க அந்த ஆசீர்வாதத்தை தேவ ஊழியங்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு அப்படி கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கி. உபத்திரம் இருக்கிறதா? அதி சீக்கிரத்தில் நீங்கிடும். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு, பாக்கியமே. கிறிஸ்துவின் பாக்கியம். சோர்ந்து போகாதே. சொல்லுங்க சொல்லுங்க, நீ சோர்ந்து. ஓ உள்ளான மனிதன் சோர்ந்து. அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இந்த லேசான. ஆமென், ஹல்லேலூயா. உன் பேர் என்னடா? உன் பேர் என்ன? இவன் பேர்ரா புவிலன். உபத்திரம் நீங்கிடுமா? ஓகே. அதி சீக்கிரத்தில் நீங்கிடுமா? ஓகே. புவிலன் நீ மாட்டுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற உபத்திரம் இருக்குதா, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இன்னொன்று சொல்றாரு, இக்காலத்து பாடுகள். யோபை போல நீ பாடுபட்ட நீ சொல்றேன்னு வச்சுக்க. யோபு மாதிரி 10 பிள்ளைங்க இருந்தது, என் 10 பிள்ளைங்க ஒரே நாளில் செத்து போச்சு, என்னுடைய சொத்து போச்சு, எல்லாம் ஒரே நாளில் போயிடுச்சு. அவ்வளோ பெரிய உபத்திரம். யோபு மாதிரி எனக்கு உபத்திருவாங்க எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க தெரியுமா? அதனுடைய வாழ்க்கை யோசித்து பாருங்க. அதனோட வாழ்க்கை கஷ்டம். 10 பிள்ளையும் ஒரே நாளில் செத்துச்சு. அந்த மாதிரி உபத்திரம். அவன் என்ன ஓடி விட்டானா? எங்கண்ணா ஊரை விட்டு ஓடிட்டான். ஹல்லேலூயா. அவ்வளோ உபத்திரம் வந்தாலும் ஆண்டவருக்காக வாழ்ந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்றார், இக்காலத்து பாடுகள். அப்படிப்பட்ட யோபை போன்றதான பாடு இருந்தாலும் நான் கொடுக்கிற மாதிரி மேல அந்த இடத்துக்கு அது இணையாவாது. ஹல்லேலூயா. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கர்த்தரை ஆராதனை செய்யுங்க. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசி பாருங்க. ரோமர் 12:2. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகணும். அவங்கள பார்த்து, புளியை பார்த்து பூனை என்ன பண்ணுச்சான்? பூனை என்ன பண்ணுச்சு? சூடு போட்டு கலர் மாற்றிச்சான். ஹல்லேலூயா. அப்படி சூடு போட்டு கலர் மாற்றினா என்ன ஆகும்? ரணமாயிடும். அவர் ஓடக்கூட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்துக்கும் உனக்கும் வித்தியாசம் ஏற்பட்டாதான் பரலோகத்துக்கு நீ போக முடியும். நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. உலகத்துக்கும் மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். வித்தியாசம் இல்லாத சந்ததியாக நம்ம வாழவே கூடாது. நீ அப்படி வாழ்ந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. சொத்த பல்லு எனக்கு ஒன்று இருக்குது. அந்த சொத்த பல்லுக்கிட்ட இன்னொரு பல்லு ஒட்டிக்கின்னு இருக்கு. ரொம்ப அன்பாக்குறாங்க. அவங்க அன்பாகிறவங்க என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, அவங்க இவங்களை பிடிச்சிட்டாங்க. ஒரு பல்லுக்காக எனக்கு அந்த சிமெண்ட் வைங்க ஐயான்னு போனேன். அவர் பார்த்துட்டு சிமெண்ட் வச்சு அனுப்புனார். வீட்டுக்கு வந்து மறுபடியும் அதே வலிக்குது. அப்போ அங்கே டாக்டர்கிட்ட போனான். டாக்டர் சொன்னார், பக்கத்தில் ஒட்டி இருக்குல்ல, அதுதான் உங்களை தொந்தரவு பண்ணுது, அதை தொடரம் பாருங்கன்னாரு. தொட்டார், பொழுக்குன்னு அந்த பல்லு உள்ள ஹோல்ஸ் வந்துச்சு. அப்படியே அதை அடித்து அனுப்புனார். அனுப்பிட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை வராது, அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வைக்கலாம் அப்படின்னாரு. ஸ்ட்ரெயிட்டாக அந்த சிமெண்ட்டை 2வது முறை வச்சார். எதுக்கு சொல்றேன்னா, பக்கத்தில் நீ இணைந்து இருந்தா அது இணைக்கப்பட்டது உன்னை தொற்றும். அதுதான் ஆண்டவர் வேறு பிரிச்சிரு. நீ ஒன்றா இருக்கலாம், ஒன்றா சாப்பிடலாம், எல்லாம் பண்ணலாம், ஒன்றா கூட படுத்திருக்கலாம். ஆனால் உனக்கும் அவங்களுக்கும் ஒரு வேற்றுமையை நீ காண்பிக்காவிட்டால் அந்த பாவம் உன்னை தொடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, உலகத்துக்கு ஒத்த வேஷம். ஆண்டவர் எவ்வளோ பேர் ஞானமானவர். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதப்பானா, அதெல்லாம் என்ன, அதெல்லாம் பண்ணால் என்ன, அதெல்லாம் ஒரு ஜாலி தானே. அவங்க திருமணத்தில் பண்ணுற மாதிரி இவங்களும் திருமணத்தில் பண்ணுறாங்க. சில காரியத்தை அவங்க பண்ணுற மாதிரி இவங்களும் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுற மாதிரி டான்ஸு அது இதுன்னு சில பண்ணுறாங்க. அதெல்லாம் அதாவது வேதம் என்ன சொல்லுது, விசுவாசிக்கு விசுவாசத்தினால் வராது யாவும் பாவம். நீ செய்கிறதுல விசுவாசம் இருக்குதான்னு பார்க்கணும். நீ சாப்பாடு போடுறியா, அதில் விசுவாசங்க தான். ஆமாம், விசுவாசம் இருக்குது. ஆண்டவர் கொடுக்க சொல்கிறார், கொடுக்குறேன். அந்த மாதிரி விசுவாசம். உபச்சாரம் செய்கிறதுல விசுவாசம் இருக்குமா? யோசித்து பாருங்க. இன்னொருத்தருடைய புருஷன், இன்னொரு மனைவியுடைய புருஷன், அந்த மனைவியுடைய புருஷன் வந்து பசியாக இருக்கிறாரு, அவங்க ஒய்ஃபு வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டேன்றாங்க, பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. நீ கொடுக்கலாமா? நீ கொடுக்கக்கூடாது. அவங்க ஏதோ அவங்களுக்குள்ள பிரச்சனை, அவங்க அதனால சாப்பாடு கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்கலாம். நீ சாப்பாடு கொடுக்கலாமா? அது எங்கே போய் முடியும்? வேற எங்கேயோ போய் முடிஞ்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால உலகத்துக்கு நம்ம ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. உலகத்தினுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சரி, ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம பார்ப்போம். யோனா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யோனா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். போதும். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியாதவங்க இருந்தால் கையை உயர்த்துங்க. சொல்கிறோம், யாருக்குமே தெரியாது. யோனா சம்பவம் யாருக்கும் தெரியாதுன்னா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யோனா சம்பவம், புவிலன், யோனா சம்பவம் தெரியுமா? யோனா தெரியுமா? தெரியும்ல. அவர் எதுக்குள்ளே இருந்தார்? மீன் வயிற்றில் இருந்தார். தெரியும்ல.
யோனா சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். யோனா வந்து ஆண்டவர் சொல்கிறதானே இந்த பஜனை கோவிலுக்கு போன்னு சொன்னார். ஆனால் அவர் பஜனை கோவிலுக்கு போக மாட்டேன், நான் சாலிகிராமத்துக்கு போகிறேன்னு போயிட்டார். போனார் பாரு கப்பலில். அந்த மாதிரி சொல்கிறேன், ஒரு மெத்தடு சொல்கிறேன். அவர் நினிவேக்கு போனால் அவர் தர்சீசுக்கு போயிட்டார். அவர் போனபடினால அங்கே என்ன ஆச்சு? அதுதான் 5ஆம் வசனம் சொல்லுது, வாசிமா. ம் 4ஆம் வசனம் வாசி பாரு. பாருங்க, காத்து அனுப்பிட்டாரு. அல்லேலூயா. புவியில் வாடா சர்ச்சுக்கு வர மாட்டேன்றான். புவிலனுக்கு ஒரு காற்று அனுப்பிட்டாரு. அவங்க அம்மா வந்துடுச்சிங்க சர்ச்சுக்கு. புவியில் நான் விளையாடுறேன்னு போனான். அங்கே விளையாடின்னு இருக்கும்போது ஒரு காற்று அனுப்புனாரு, கீழே போயிட்டான். உட்காந்துக்கின்னு ஐயோ எனக்கு கை வலிக்குதே, சர்ச்சுக்கு வாடானா வந்திருக்கலாம்ல. அந்த மாதிரி அங்கே ஒரு காற்று அனுப்பிட்டாரு. அந்த காற்று அனுப்பின உடனே அந்த காற்று என்ன ஆச்சு? அந்த கப்பலில் மோதின உடனே அந்த சம்பவங்கள் அந்த 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டான். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நிலைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில கொந்தளிப்பு இன்றைக்கு குடும்பங்களில், தனிப்பட்ட முறையில், தனி மனிதனாய் வாழ்வதற்கு ஒரு கொந்தளிப்பு இருக்குதா உங்களுடைய வாழ்க்கையில? என்னால் வாழ முடியல, கொந்தளித்து கொண்டு இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யோனா போனதுனால, அவன் இடத்த மாற்றி போனதுனால அந்த கொந்தளிப்பு அங்கே ஏற்படுகிறது. கொந்தளிப்பை அடக்க யார் தான் முடியும்? ஏசப்பா தான் முடியும். ஏன்னா அந்த காற்றை அனுப்புனதே அவர் தானே, கொந்தளிக்கும்படி செய்தவர் அவர் தானே. அல்லேலூயா. சாமுவேலே அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா சொல்லு. ஆமாம், ரொம்ப அல்லேலூயா சொல்லு. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், கவலைப்படாத. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 11ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க ஒரு நிமிஷம். அந்த கொந்தளிப்பு வந்துடுச்சு. கொந்தளிப்பு வந்த உடனே நம்ம குடும்பத்தில் கூட ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்களேன். பிரச்சனை வந்த உடனே நம்ம வந்து மடமடன்னு என்ன பண்ணுறோம்? ஜெபம் பண்ண மாட்டேன்றோம், ஆண்டவரை தேட மாட்டேன்றோம், தேவதாசரை தேட மாட்டேன்றோம், தேவ ஊழியரையோ அல்லது தேவனுக்கு பிரியமானவங்களை தேடி ஆலோசனை கேட்க மாட்டேன்றோம். அந்த நேரத்தில் பதட்டத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? எதையாவது செய்யலான்னு எதையாவது செஞ்சிடறோம். அப்போ அப்படி தான் அவங்க செய்கிறாங்க. 5ஆம் வசனத்தில் என்னமா நடக்குது? பாரமான கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நம்ம செயல்படுத்திடுறோம். அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இந்த பிரச்சனை போகுமா, இந்த பலவீனம் போகுமா, எதையோ மடமடமடன்னு பண்ணிடுறோம். ஆனால் போகுதா? கொந்தளிப்பு போல அப்படியே தான் இருக்குது. இன்னும் தான் கொந்தளிப்பு இருக்குது. என்னடான்னு யோசிக்கிறாங்க. யோசித்து பார்த்து ஒரு ஆளை பார்த்தா அங்கே ஒரு ஆள் தூங்கினுக்கிறாரு. அந்த 5ஆம் வசனத்தை கீழே வருகிறது. அவர் அயர்ந்த நித்திரை பண்ணினார். அல்லேலூயா. இறங்கி போய் கீழே அவர் படுத்துக்கிட்டார். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திரு, உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் வேண்டிக்கொள்ளனோடனே அவன் யார் என்ன ஏதுன்னு சொல்லும் போது அவன் எல்லா கதையும் சொல்லுவான். அதுக்கப்புறம் சீட்டு போடுறாங்க. சீட்டு போட்டு அவன் பேர் மேலே விழுது. அவன் பேர் மேலே விழுந்த உடனே அவன் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறான். 12ஆம் வசனம் வாசிமா. நீங்கள் என்னை சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் உட்காந்து யோசிக்கணும். எதனால் வந்தது? எதனால் பலவீனம் வந்தது? எதனால் குறைவாச்சு? எதனால் மாதம் கரெக்டாக தானே இருக்கும், இந்த மாதம் ஏன் இந்த பண வீக்கம் குறையுது, ஏன் வந்தது? அதை யோசிக்கணும். யோசித்துட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரிடத்தில் போயிட்டு, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், விரலுக்கு ஏற்ற வீக்கம் இல்லை, இந்த விரலுக்கு ஏற்ற வீக்கம் இல்லாமல் காலில் இருக்கிற வீக்கம் மாதிரி இந்த விரலில் வந்தால் தாங்குமா? அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு கால் இருக்கிற
கால் இருக்கிற அளவுக்கு இந்த விரலுடைய வீக்கம் வந்தால் இந்த விரல் தாங்கம்மா? இந்த விரலை தலைக்காணி மேலே தான் வச்சுக்கிட்டு அங்கேயே இருக்கணும். அதுதான் சொல்லுவாங்க, விரலுக்கு ஏற்ற வீக்கம் இருக்கணும். விரலை விட வீக்கம் ஓவர் ஆகி போச்சு. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அதை யோசித்து பார்த்து எதில் தப்பு பண்ணியிருக்குன்னா ஆண்டவர்கிட்ட போயிட்டு முதல்ல ஆண்டவர்கிட்ட தான் வரணும். நல்லா புரிஞ்சுங்க, ஒரு பிரச்சனையை மாற்றினா முதல்ல ஆண்டவர்கிட்ட தான் வரணும். உன் கொந்தளிப்பு, உன்னிடத்தில் இருக்கிற கொந்தளிப்பு அமரணும், ஆண்டவர்கிட்ட தான் வரணும். வந்து நீ குடும்பமாக உட்காந்து யோசிக்கணும், என்ன தப்பு பண்ணியிருக்கிறோம், எந்த இடத்துல வீக்கு, எந்த இடத்துல அதை நம்ம பணத்தை விட்டுட்டோம் யோசிக்கணும். ஏன் கடன் வந்தது, ஏன் கடன் வந்து என்னை சூழ்ந்து கொண்டது, அதுக்கு காரணம் என்ன? நேற்று கூட ஒரு ஐயா பிரசங்கம் பண்ணார். அப்படி வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துக்குது, திடீர்னு கடன் ஆயிடுச்சான். ஏன்டா கடன் ஆயிடுச்சுன்னு சொன்னால், தேவையில்லாமல் ஒரு வீட்டை அவர் வாங்கிட்டு இருக்கிறாரு. அதனால் கடன் வந்து அவர் மேலே வந்து போட்டு அமுக்குது. அதுக்கு பணம் கட்டு, இதுக்கு பணம் கட்டுன்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி ஒன்று தேவையில்லாத செய்யும் பொழுது அந்த கொந்தளிப்பு நம்முடைய குடும்பத்தில் உண்டாயிடும். இன்னைக்கு எத்தனை பேர் குடும்பத்தில் கொந்தளிப்பு இருக்குது? அந்த கொந்தளிப்பு அடங்கணும்னா ஆண்டவரிடத்தில் ஆலோசனைக்கு போகணும். ஆண்டவரிடத்தில் ஆலோசனைக்கு போனாதான் அந்த கொந்தளிப்பு அடங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கொந்தளிப்பு அடங்கணும்னு சொன்னா ஆண்டவரிடத்தில் போனாதான் ஆண்டவர் சொல்லுவார், நீ இப்படி பண்ணியிருக்கிற, இப்படி பண்ணியிருக்கிற. ஒன்றும் இல்லை, என் கதையை சொல்கிறேன் கேளுங்க. எனக்கு வயிறு சரியில்லை அப்படின்னா, நேற்று என்ன சாப்பிட்டேன், முந்தா நாள் என்ன சாப்பிட்டேன், அதுக்கு முன்னா நாள் என்ன சாப்பிட்டேன், எல்லாத்தையும் கணக்கு போட்டு எப்போ எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சு, எப்போ எனக்கு வயிறு பிரச்சனை வந்தது, எல்லாத்தையும் கணக்கு போட்டு யோசிப்பேன். யோசித்துட்டு அடட இதனால தான் ஆயிருக்கு அங்கேயே பிடிப்பேன். பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்த காரியங்களுக்கு மெடிக்கல் போகிறதோ டாக்டர்கிட்ட போகிறதோ போவேன், சரியாயிடும். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கொந்தளிப்பு அடங்கணுமா? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் கொந்தளிப்பு இருக்கிறது? இந்த கொந்தளிப்பினால மனுஷனோட வாழ்க்கை சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சமாதானம் இல்லை. இந்த கொந்தளிப்பு அடங்கணுமா? உட்காந்து குடும்பமாக உட்காந்து, அல்லது தனிப்பட்ட மனுஷனாக இருந்தால் தனிப்பட்ட முறையில் தேவ சமூகத்தில் உட்காந்து யோசித்து, ஆண்டவரே உமக்கு விரோதமாக நான் செஞ்சது இது தப்புன்னு ஒத்துக்கொள்கிறேன், இப்போ நான் மனம் திரும்புகிறேன், ஆண்டவரே என்னை மன்னியும். இந்த 3 வார்த்தை, ஆண்டவரே ஒத்துக்கொள்கிறேன், ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், அதை விட்டு விடுறேன், அதை இனி நான் செய்ய மாட்டேன். 3 காரியத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணணுமா? அப்படி நம்ம தேவ சமூகத்தில் நீங்கள் அறிக்கை பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது ஆண்டவருடைய அந்த கொந்தளிப்பெல்லாம் அடங்கிடும். என்ன சொல்லுவாங்க? எரியிறத புடுங்கினா கொதிக்கிறது அடங்கும். அல்லேலூயா. கொதிக்கிறது அடங்கணும்னு எவ்வளோ தண்ணி மொண்டுக்குன்னா இருந்தால் கூட அது கொச்சிக்கிட்டு தான் இருக்கும். அது எரியறத புடுங்க, எங்கே சுற்றி இருக்குது அதை பாரு. உன்னுடைய பாவ காரியங்கள் எங்கே இருக்குதுன்னு அங்கே பார்த்து அங்கே கையை வைக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்? அந்த காரியத்தின் நிமித்தம் ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. அப்போ தேவனுக்காக உகந்தவனாய் நம்ம வாழணும்னா ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான பிரச்சனையெல்லாம், அந்த கொந்தளிப்பெல்லாம் கர்த்தர் மாற்றணும்னா கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம போகும்போது அந்த கொந்தளிப்பு தானாய் கர்த்தர் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க ஒரு நல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜீவனையே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த கொந்தளிப்பு, என் மாடல் மாறிடும், என் அழகு மாறிடும், என் கலர் மாறிடும், என்னோட தன்மை மாறிடும் அப்படின்னு இருந்தால் ஆண்டவர் உனக்கு கொந்தளிப்பு மாறவே மாறாது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறான்? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அதை இழந்து போகிறவன், தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். அந்த ஜீவனுக்காக, அந்த ஜீவனை கர்த்தருக்காக கொடுக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
இன்னொரு சம்பவத்தை குறித்து பார்ப்போம். ஜோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. ஜோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், ஜோசுவாவே எழுந்திரு. ஆமென், அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் எப்போதான் ஒரு நாள் கேட்டிருக்காரா அவங்கள? எவ்வளோ நேரமாக தூங்குவ, எந்திரிப்பா, கேட்டிருக்காரா? ஏம்மா கேட்டிருக்காரா இல்லையா? ஆண்டவர் பேசுனதே இல்லையா? இவ்வளோ நேரம் தூங்குறியே. ஆனால் ஒருத்தங்க கேட்பாங்க, எருமாடு மாரி தூங்குற, சூரியன் வர வரைக்கும் தூங்குற இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஜோசுவா உழுந்து கிடக்கிறான், தேவ சமூகத்தில் உழுந்து கிடக்கிறான். ஏன் உழுந்து கிடக்கிறான்? இஸ்ரவேல் ஜனங்களை எதிராளி கொண்டுட்டான். எதிராளி அவன் என்ன பண்றான்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆயுப்பட்டணத்துக்கு போறாங்க. அங்க எதிராளி அந்த ஆயுப்பட்டணத்துக்காரன் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போட்டான். இது வரைக்கும் அவனை கொண்டதே கிடையாது. ஆனால் இவங்களை கொண்டுட்டாங்க. காரணம் என்ன? அதான் போய் விழுந்து கிடக்கிறாரு. ஆண்டவரே என்னப்பா இந்த வாழ்க்கையில் கொந்தளிப்பு வந்துச்சு, இந்த கொந்தளிப்பு எப்படி பாடங்க? விழுந்து கிடக்காது. ஜோசுவா எந்திரி, எழுந்திரு அப்படின்றார். ஆண்டவர் சொல்லி நான் கேட்க மாட்டேன்னு உட்காந்துருந்தேன்னா ஆண்டவர் அப்படியே விட்டுருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், எழுந்திரு சொல்றாரு, அவன் எழுந்திருக்கான். 11ஆம் வசனம் வாசிப்போம். ஆண்டவர் சொல்றார், உன் ஜனம் பாவம் செஞ்சாங்க. வாசிமா. நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் முதல்ல, 2வது களவு செஞ்சதும், 3வது வஞ்சித்தது. அவங்க எடுத்துட்டு போயிட்டு பத்திரப்படுத்திட்டாங்க இஸ்ரவேல் ஜனம். அதை எடுத்துட்டு போய் வச்சது என்னது? அவன் எதை எடுத்துட்டு போனான்? யோசிச்சு பாருங்க. சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், இப்படிப்பட்டதான காரியம் உன் ஜனம் செஞ்சிருக்குதுப்பா. அப்படி இருந்தா நான் வரமாட்டேன் ஆண்டவர் சொல்றார். நான் வரேன். 12ஆம் வசனம் வாசிமா. முதுகை காட்டினார்கள். நான் உங்க கூட இருக்க மாட்டேன். கேன்சர் நோயை கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அது அணுவான ஒரு கிருமிகள். அது நோண்ட அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா. ஆனால் டாக்டர் என்ன பண்ணுவாங்க, அது எங்கே இருக்குதோ அந்த இடத்த தாண்டி அதை க்ளோஸ் பண்ணுறாங்க. அல்லேலூயா. சில மாம்பழம் கூட நீங்கள் வெட்டும் போது, அழுகின மாம்பழத்தை வெட்டும் போது வெட்ட சுத்தமாக ஒன்றுமே இருக்காது. மேலே வந்து அப்படியே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தான் அழுகி இருக்குமா, வேறு ஒன்றும் இல்லைம்மான்னு வேறு அவர். ஆனால் அதை கொண்டு போய் நீங்கள் வெட்டலான்னு பார்த்தா வெட்ட சுத்தமாக வெட்டிடுவீங்க, ஒன்றுமே இருக்காது அதில். கேன்சர் அப்படிப்பட்டதான கேன்சர் கூட அப்படி தான். அந்த கேன்சரை வெட்ட என்ன ஆகும்? அதை என்ன பண்ண டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை தாண்டி அதை கட் பண்ணி அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மருத்துவம் வைக்கிறாங்க. இன்றைக்கி மருத்துவத்தை தேவ பிள்ளைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு காரியம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இது வந்து சாபம் இருந்ததுன்னா, உனக்கு யார் உங்கள் மாமியார் வீட்டில் துட்டு கொடுத்தாலும், மச்சான் வந்து பணம் கொடுத்தாலும், அல்லது உன் சொந்தக்காரங்க கொடுத்தாலும், நீ ஒரு பெரிய அரசாங்கத்தில் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஆளாக இருந்தாலும் உன் பணமெல்லாம் அப்படியே கரைஞ்சி போயிட்டே இருக்கும். இது உண்மை, பொய் இல்லை. சாபம் மட்டும் உன் கூட இருக்கக்கூடாது. சாபத்தீடானது உன் கூட இருந்ததுன்னா, நீ எவ்வளோ பெரிய காரியம் உன்னிடத்தில் இருந்தாலும் அதெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? சாபத்தீடானது காரியத்தை நம்முடைய சரீரத்தில் நம்ம வச்சிருக்கக்கூடாது, நம்முடைய குடும்பத்தில் நம்ம வச்சிருக்கக்கூடாது. சாபத்தீடானதை நம்ம கொண்டு வந்து அதை பீரால வச்சுருப்போம், எங்கெங்கேயோ வச்சுருப்போம்.
அதெல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார் யோசுவா இடத்துல, உன் ஜனம் பாவம் செஞ்சிருக்கு, சாபத்தில் இருக்குது. அந்த 3 வார்த்தை சொல்றாரு பாருங்க. அந்த 11ஆம் வசனத்தில், உடன்படிக்கை மீறினார்கள், சாபத்தீடானதிலே எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும். ஏன் 3 சொல்றாருன்னா, அங்க ஆண்டவர் பிரிக்கிறார். யாருப்பா அந்த பாவத்தை செஞ்சான், அவன் தான் அதை செஞ்சான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கலாம். அவனே ஒத்துக்கிறானா பார்க்கலான்னு தான் ஆண்டவரும் கொஞ்சம் கொஞ்சமாக காத்திருக்காங்க. ஜனங்களாம் காத்திருக்காங்க, ஒத்துக்க மாட்டேன்றான். அவன் வெளியே வரல. நிறைய பேருடைய உள்ளத்திலேருந்து இன்னைக்கு கூட சொல்கிறேன், இவ்வளோ பெரிய பிரசங்கத்தை ஆண்டவர், இந்த நான் பேசுகிற ஒரு பிரசங்கத்தை, இது சின்ன பிரசங்கமாக தான் இருக்கும், ஆனால் அந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்குறீங்க, நிறைய காரியம் உங்களுக்குள்ளே அப்படியே மறைஞ்சிருக்கும். அந்த காரியம் வெளியே வராது. ஏங்க வராது? அவ்வளோ கடினம். இருதயத்தை அப்படியே இறுக்கி பிடிச்சிங்கன்னா எப்படி உள்ளே போவான்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் இந்த இருதயத்தை ஃப்ரீயாக விட்டாதான் அந்த இருதயம் உங்களுக்கு கனி கொடுக்கும். இந்த இருதயத்தை அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கினீங்கன்னா, நான் செய்கிறது தான் கரெக்டு, பைபிள் சொல்கிறது தப்பு அப்படின்னு நீங்கள் ஒரு பைபிள் எழுதுனீங்கன்னா அந்த வார்த்தைகள் உங்களுக்குள் போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சாபத்தீடானதை, அவனுக்குள் இருக்கிறதை அவன் வெளிப்படுத்தவே இல்லை. அவன் ஓடி வந்து சரணாவே இல்லை. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்களேன், கோத்திரத்தை கூப்பிடுறாரு. கோத்திர கொண்டு வாண்டுறாரு. எத்தனை கோத்திரம் நம்மளுது? எத்தனை கோத்திரமா? ஏம்மா உன் பேர் என்ன? எனக்கு வாயிலே வரமாட்டேன். சரி, சாலமோன் பொண்ணு. சரி, சரி, ஓகே. எத்தனை கோத்திரம் நம்ம? பயப்படாம சொல்லு, தப்பு ஒன்றும் இல்லை. அடி ஏதாவது ஒன்று சொல்லி விடு. எத்தனைமா? 12 கோத்திரம். அல்லேலூயா. கையை தட்டுவோமா? கையை தட்டுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 12 கோத்திரம். கோத்திரத்தை எடுறான். எத்தனை லட்சம்னா இருக்கட்டும், எவன்டா அவன் கோத்திரம்? 12 கோத்திரத்தை கோத்திரமா பிரிடான் ஆண்டவர் பிரிக்கிறாரு. கோத்திரத்தை பிரிச்சா அது எந்த கோத்திரம்? யூத கோத்திரம். யூத கோத்திரத்தில் இருக்கிறான் அவன். அப்புறம் கோத்திரத்தை பிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவன் பாருங்க, வம்சத்தை பிரிக்கிறாரு. கோத்திரத்தில் எந்த வம்சம் அப்படின்னு வம்சத்தை பிரிக்கிறாரு. வம்சத்தை பிரிச்சா பிறகு குடும்பத்தை பிரிக்கிறாரு. குடும்பத்தை பிரிக்கிறாரு. அவன் அப்ப கூட அவன் வரலங்க. இவ்வளோ மோசமானவனாகிறான் பாருங்க. எத்தனை அடி அடிச்சாலும் அவன் அப்படியே தான் இருக்கிறான். பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அந்த சத்தத்தை, அந்த ஊதலுக்கு அது வெளியே வராம இருக்கிறதான செவிட்டு விரியன். அந்த மாதிரி இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நம்ம இருப்போம்னு சொன்னா கண்டிப்பா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. பாவத்தை உணர்த்தும் பொழுது, நாம் உணர்வடையும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் பாவம் தான், அதை உணரணும். இவன் வரவே இல்லைங்க. ஆண்டவர் அதுக்கப்புறம் தான் அந்த குடும்பத்தை கூப்பிட்றாரு. குடும்பத்தை கூப்பிட்டு அதுக்கப்புறம் நபரை கூப்பிட்றாரு. நபரை கூப்பிட்டு அப்புறம் பேராக கூப்பிட்றாரு. அப்புறம் வரான் சப்தி குறிக்கப்பட்டான். சப்தின்றவன் குறிக்கப்பட்டான். அவனுடைய குடும்பத்திலிருந்து அவன் வீட்டாரை அவன் பேர் சொல்லி 18 வாசிமா. அவன் பேரா எத்தனை பேர்ப்பா இவங்க கூட்டில் குடும்பத்தில் அப்படின்னு பேரா கூப்பிடுறாரு. ஆகான் குறிக்கப்பட்டான். குறிச்சு கூட அவன் வந்து ஊழங்க. அடுத்த வசனம் வாசிமா. ஒழிக்காதுன்னு சொல்றாரு. அப்போ கூட அவன் சொல்லலை. அடுத்தது ஆமென், அல்லேலூயா. இதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் யோசித்து பாருங்க. கோத்திரம் சாதாரணமாக ஆளுவான். அந்த 12 கோத்திரத்தினுடைய ஜனங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நிறுத்தி இவ்வளோ மேட்ரை செய்யறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆயிருக்கும் யோசித்து பாருங்க. அத்தனை மணி நேரமாக இவன் வந்து
அவன் ஏற்கனவே செத்து போயிட்டானுங்க. ஆயி பட்டணத்துக்கு போய் அந்த பட்டணத்தில் போய் செத்து போயான், இன்னும் அடங்கலை அவனுங்க. அப்போ மனம் மாறலை, அப்போ கூட அவனுடைய குணம் மாறலை, அவன் வெளியே வரல. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு. உன் ஜனம் சாபத்தீடானதை செஞ்சிடுச்சின்னு யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு. அவன் கீழ்ப்படியில எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறாங்க. எதுக்கு ஒன்று சேர்க்குறாங்கன்னு பேச மாட்டாங்களா? எதுக்கு எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்றாங்க? பேசிக்க மாட்டாங்களா? எல்லாரையும் கூப்பிட்றாரு பாஸ்டர், அங்கே வாங்க ஒரு ஜபங்குதுன்னு. அப்போ எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு ஒருத்தர் பேசிக்கிறீங்க இல்லையா? அல்லேலூயா. அந்த மாதிரி அங்கே பேசியிருப்பாங்கல்ல. அப்போ கூட அவன் உணர்வு அடையலை. கடைசியில் யாருன்னு கண்டுபிடிச்சி அவனை தொட்டு இழுக்கும் போது தான் அவன் வரான். அல்லேலூயா. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தா, கடைசியில் அவன் மேல் கல் எறிந்து அவனுடைய மாடு ஆடு அவன் வச்சிருந்தது எல்லாத்தையும் அங்கே ஆண்டவர் அங்கே கல் எறிந்து கல் குவியலாய் அங்கே மாற்றுறாங்க. அவனை அப்படியே சாவடிக்கிறாங்க. அந்த குடும்பத்தையும் காலி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாபத்தீடானதை நம்முடைய சரீரத்திலே நாம் வைத்திருப்போம் என்று சொன்னான். அது தேவனுக்கு விரோதமான காரியம். சிலர் கையில் பார்க்குற நேற்று கூட அன்றைக்கி ஸ்கூல் போயிருந்தேன், கிருவாவுடைய மகனுடைய ஸ்கூலுக்கு. அங்கே போனால் ஒரு பொண்ணு குழந்தைய ஸ்கூல் படிக்க வைக்குது, நல்லா அழகாகுது, நல்லா படிச்சிருக்குது. பார்த்தா இந்த இடத்துல ஒரு பச்சை குத்தி இருக்குது. அதெல்லாம் ரிமார்க்கு தான். இந்த மாதிரி பச்சை குத்துறது, நாய் மாதிரி முடி தள்ளுறது தலையில், எல்லாமே ரிமார்க்கு தான். அது ரிமார்க்குன்றது எப்படியாவது ஒன்று காமிச்சிடும். அந்த ரிமார்க்கை நம்ம பார்க்காம சில நேரம் நம்ம தவறிடும். அல்லேலூயா. அதனால் இதெல்லாம் ரிமார்க்கு. எங்கன்னா ரிமார்க்குக்கு தான் பார்த்துங்க. மாப்பிள்ளை வீடாக இருந்தாலும் பொண்ணு வீடாக இருந்தாலும் அந்த மாதிரி ரிமார்க் இருந்ததுன்னா பேஜாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தன் ஜீவனை காத்துக்கொள்ள நினைக்கிறான் பாரு, அது அவன் ரட்சிப்பை இழந்துருவான். ஆனால் தன் ஜீவனை ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கிறவன் அதை அவன் என்ன பண்றான்? திருப்திப்படுத்தி அந்த ஜீவனை பெற்றுக்கொள்கிறான். கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 8:9. மத்தேயு 18. உன் கையாவது, எல்லாரும் கேட்போமா? கையாவது காலாவது உனக்கு இடர்கள் உண்டாக்கினார், அதை தரித்து எரிந்து போடு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துமா சொல்லுமா அல்லேலூயா, சத்துமா சொல்லுமா அல்லேலூயா, சத்துமா சொல்லுமா அல்லேலூயா. என்னையா லூஸ் மாதிரி பேசிக்கினே இருக்கிறாரு, அல்லேலூயா சொல்லிக்கினே இருக்கிறாரு அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் நினச்சிருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இந்த லூசுங்க தான் அங்கே போக போகிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு ஆண்டவர் எப்படி இருக்க சொல்கிறாரு? பைத்தியக்காரனாகிறான். வில்லன் பைத்தியக்காரனாக இருக்கணும். உலகத்துக்கு ஞானமாக இருக்கக்கூடாது. உலகத்துக்கு ஞானமாக இருந்தனா பாவம் உன்னை மேற்கொள்ளும். உலகத்துக்கு பைத்தியக்காரனாக இருக்கணும். உன் ஃப்ரெண்டு சிகரெட் பிடிப்பான், நீ பைத்தியக்காரனா சிகரெட் பிடிக்கக்கூடாது. உன் ஃப்ரெண்டு குடிப்பான், நீ பைத்தியக்காரனா என்ன பண்ணக்கூடாது? குடிக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? உலகத்திற்கு நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கணும்? உப்பாக இருங்க, வெளிச்சமாக இருங்க, பகலாக இருங்கன்னு சொல்றார். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது இடர்கள் உண்டாக்கினார், அதை தரித்து போடு. பிடுங்கி போடுவீங்களா? கண்ணை பிடுங்கி போடுவீங்களா? கண்ணை பிடுங்க சொல்ல, உங்கள் கையை வெட்ட சொல்ல. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அப்படிப்பட்டதான அவயங்களை உங்களை விட்டு அகற்றுங்கள். நீ 2 கையோட 2 கை உனக்கு இருந்தோம் பரலோகத்துக்கு போகாமல் நரகத்துக்கு போனால் வேஸ்ட்டுன்றார். அதனால் இந்த கை தானே உனக்கு இடர்கள் உண்டாகுது. இந்த கை தானே வாயில் சிகரெட் எடுத்து வைக்குது. இந்த கை தானே தப்பு பண்ணுது. இந்த கை தானே திருட சொல்லுது. இந்த கை தானே எதையாவது ஒன்றை செயல்படுத்துது. இந்த கால் தானே நடக்குது. அப்படி சொல்கிறார் ஆண்டவர். அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை தரித்து வெளியே போடும்போது நம்முடைய ஆத்துமாவை நாம் என்ன செய்கிறோம்? ஆதாயப்படுத்திக் கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அவர் எழுந்து நிற்போமா? இந்த நாளிலே கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிலுவையே
சிலுவையே என் நேசர் செய்த பாவம் என்னவோ. சிலுவையே சிலுவையே நேசர் செய்த பாவம் என்னவோ. பாவி நான் இருக்க பரிசுத்த பலியானீரே. பாவி நான் இருக்க பரிசுத்த பலியானீரோ. சிலுவையே சிலுவையே நேசர் செய்த பாவம் என்னவோ. சிலுவையே சிலுவையே என் நேசர் செய்த பாவம் என்னவோ. கன்னத்தில் அறைந்த பாவிலோ ஒரு பாவி நான் அல்லவா. காட்டி கொடுத்த யூதாசிலும் ஒரு நேசன் நான் அல்லவா. சிலுவையே சொல்லுங்க. இயேசப்பா செய்த பாவம் என்னவோ. சிலுவையே சிலுவையே நேசர் செய்த பாவம் என்னவோ. நம்முடைய சகோதரர் மோகன் சி ஐயா ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க. சாப்பிட போகும்போது ஒரு ஃபேமிலி உடையாந்து அவரை சந்திக்கிறாங்க. ஹோட்டலில் சந்திக்கும் போது சொல்கிறாங்க, அந்த சகோதரன் சொல்கிறாரு, நான் ரொம்ப குடிப்பேங்க, என் மனைவியை போட்டு அடிப்பேன், பலவிதமான திருமணம் ஆவதற்கு முன்னாடியே நான் குடிக்காரனும், வாலிப வயதிலே ரொம்ப குடியும் பலவிதமான தவறுகள் செய்தவனாய் வாழ்ந்தேன். சரி கல்யாணம் பண்ணா சரியாயிடுன்னு எனக்கு கல்யாணம் பண்ணாங்க. அப்போவும் அந்த காரியத்தை செய்தேன். ஆனால் என் மனைவியானவள் பக்கத்திலே தான் அவங்க மனைவி வச்சுக்கிட்டு அந்த ஊழியக்காரர்கிட்ட சொல்கிறாங்க, என் மனைவியானவள் எனக்காக நான் செய்கிறதெல்லாம் பொறுத்துக்கிட்டு எனக்காக அவங்க ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபம் பண்ணதுனால ஆண்டவர் என்னை மாற்றிட்டாரு. எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, இவங்கிட்ட எவன் தான் வந்து குப்பை கொட்டுவாங்க, நான் உனக்கு பொண்ணு பார்க்க மாட்டேன்னு எங்கள் அப்பா அம்மாவே சொல்லிட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் எனக்கு அற்புதமாக திருமணத்தை செய்தார். என்னோடய வாழ்க்கை இன்றைக்கு திருத்தப்பட்டதுன்னு சொன்னால் அது என் மனைவி மூலமாக திருத்தப்பட்டது என்று சொல்லி உண்மையான சம்பவம் பிப்ரவரி வந்ததான் அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தை வாசித்திருக்கிறேன். இன்றைக்கும் நாம் ஜெபிக்க, அது புருஷனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், யார் வேணா ரட்சிக்கப்படாமல் குடும்பத்தில் இருக்கலாம். அந்த மனைவியானவள் தன்னை அர்ப்பணிக்கிறார், தன் சரீரத்தை அர்ப்பணிக்கிறார் கணவருக்காக. முதல்ல ஆண்டவருக்கு, ரெண்டாவது தன் கணவருக்காக தன் ஜீவனை அவர் ரட்சிக்கணும்னு விரும்பலை. எனக்கு என்ன பெருமை, நான் எவ்வளோ வாழ்ந்திருக்கிறேன், எங்கள் அப்பா வீட்டில் நான் எப்படி இருந்தேன், எவ்வளோ வசதியாக இருந்தேன். அவன் நினைக்கல, எனக்கு கொடுத்த புருஷனை நான் ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லி அவன் என்ன செய்திருக்கிறாள், புருஷனுக்காக தன் ஜீவனை அவ கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுத்து புருஷனுக்காக ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நேரம் எழுந்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி அந்த ஜெபம் அவரை மாற்றிருக்குது. இந்த ஊழியக்காரன் இடத்துல சொல்லும் பொழுது எவ்வளோ ஆச்சரியமான ஒரு அற்புதம். அது புருஷனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், குடும்பத்தில் யார் அப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் ஜெபித்து ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை, தன் ஜீவனை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்க முடியாது ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை கேட்கிறதானப்பா ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி வாழும்படியா ஆண்டவரே எங்களை முழுதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அப்பா எங்களை நடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. பிசாசின் கிரியைகள் எல்லாம் நிர்மூலம்